நிறைய பேர் வந்து நம்மளை மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்களா. அப்போ நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா இதையே சொல்லி பேசிடணும். ஒரே மாதிரி பேசினா தெரிஞ்சதில்லை. நம்ம இன்றைக்கி வந்து இந்த தலைப்பில் பேச போகிறோம், அதே மாதிரி வர பேசி காமிச்சிடுறாங்க. நம்ம என்ன செஞ்சேன்னா ஒன்று, நான் இப்போ பேச போகிற தலைப்பு முயற்சியா? ஏங்க இப்போ நான் பேச போகிற தலைப்புன்னா முயற்சி. முயற்சியுடையார் பா நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு. நீங்கள் பாட்டு முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார்னு சொல்லிவிட்டு பறக்க முடியும்னு நினச்சிங்கன்னா பறக்கவே முடியாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பறக்கலான்ட்டு உடம்பு கொம்பு தினுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. குருடன் ஓவியத்தை பார்க்க ஆசைப்படக்கூடாது. செவடன் நல்ல இசையை கேட்கறதுக்கு ஏன் கருவிகள் நம்மக்கிட்ட வந்து சரியில்லாத பட்சத்தில் காட்சிகள் நமக்கு இல்லை, அதோட பலன்கள் நமக்கு என்ன ஆகாது? முழுமையாயிடாது. எந்த தைரியத்தில் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொன்னாங்க அப்போ அந்த அக்கா இல்லை அந்த மனிதர்கள்? நான் முயற்சின்னா என்னான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிடணும். முயற்சின்னா என்னான்னு தெரிஞ்சிடணும். முயற்சி என்னன்னா அது எப்படி முயலணும், அது எப்படி முயலணும். முயல்னா ஆச்சு தோத்துச்சு. ஏன் அப்போ முயல்கிட்ட தான் வந்து இது முயற்சி. முயற்சின்ற வார்த்தை எங்கே இருந்தது? பொதுவாக சீன் நம்ம எப்போ சொல்லுவோம்? அப்போ பாருங்க, தோத்து போன முயற்சின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நம்ம வந்து நிறைய அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் போட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? கன்ஃபியூஸு ஆகிட்டிக்கிறோம். பொதுவாக இந்த உடம்பு வளர்ந்துச்சு இல்லை, இதெல்லாம் என் முயற்சினாலே அதுவாவா? நான் வந்து இப்போ முயற்சி செஞ்சேங்க, இந்த நகை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், ரோஸ் கலரில் இருக்கணும், அப்படி பேசும்போதெல்லாம் வந்து குண்டா அப்படி இருக்கணும், பார்க்குறவங்கலாம் வந்து அப்படி அப்போ அது மாதிரி நான் அப்படியே பண்ணேன். இதை ஏன் வந்து ஒரு 5.2 இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். நான் முயற்சி பண்ணேன்னா அது நந்துதா? அப்போ நான் ஏன் முயற்சி பண்ணணும்? முயற்சி எதுக்கு பண்ணணும்? முயற்சி நான் எப்போ பண்ணுறேன்? முயற்சி எப்போ எனக்கு தேவைப்படுது? முயற்சி எப்போங்க தேவைப்படுது? யாருக்கு சுய முயற்சி தேவைப்படுது? பெரிய ஆள், பெரிய பணக்காரர்லாம் அப்படியே முயற்சி பண்ணி நடந்துச்சா? சூழ்நிலை சாதகமாச்சு அவருக்கு? யாரும் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா நமக்கு? அவருக்கு சாதகமான சூழ்நிலை வந்து ஒரு பெரிய ஆளானார் சொன்னாங்களா? அவர் முயற்சி பண்ணார், அவர் மாணவர், நீ முயற்சி பண்ணு, நல்லா நீ நடந்தேன்னா அழகாக நடக்கிற, யார் மாதிரினா நடணும்னு நடந்து போகிறேன், ரொம்ப கஷ்டமாயிடும். நீ பாட நல்லா பாடுவேன், ஆனால் யாரை மாதிரினா பாடுன்னு ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயா மெல்ல நட நீ என்னாகும் என் கூட குரல். நான் வந்து டிஎம்எஸ் மாதிரி பண்ணணும். ஐயா மெல்ல நட அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இன்னொரு பக்கம் இன்னொரு முயற்சி செய்கிறேன். எந்த முயற்சி செய்கிறேன்? இன்னொரு மாதிரி பாருங்க. என்னுடைய இயல்பில் நான் எப்படி இருந்தது? எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. முயற்சி செஞ்சால் என்ன ஆயிடுச்சு? இப்போ முயற்சி செய்யலாமா செய்யக்கூடாதா? இவ்வளோவா பேசினா முயற்சி செய்யலாமா செய்யக்கூடாதா? நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்களே, முயற்சி செஞ்சால் தானாவா? கிடையவே கிடையாது. எவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி பண்ணும்போதெல்லாம் வந்தீங்களா? நீங்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் வரலங்க. இங்கே அமைஞ்சது. சூழ்நிலை அமையும் போது உங்களுக்கு சுற்று வட்டாரம்லாம் உங்களுக்கு சரியான சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும்போது தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சு வந்தேன்னு சொன்னால் ஆணவம் உச்சத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் என் முயற்சியில் நடந்ததுன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆணவத்தில் முயற்சியில் இருந்தால் எல்லாம் என் முயற்சியில் நடந்தது. ஆனால் புரிஞ்சிச்சேன்னா ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ என்ன சொல்லுவான்? புரிஞ்சிச்சேன்னா ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ. நானும் ஆடுறேன். நானும் ஏன் ஆடுறேன்? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்மல் ஆட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. நூறு ஒருவன் கையிலே. பாருங்களேன், நீங்கள் முயற்சி செய்யும்போது தான் தோல்வி, அவமானம், அசிங்கம், உங்கள் கஷ்டம், நீங்கள் உங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கார்னரில் அப்படி நீங்கள் ஒரு யோகியாவோ ஞானியாவோ இல்லை ஒரு பெரிய மகானாவோ முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் பெரிய பக்கா ஃப்ராட் ஆகிட்டுருப்பீங்க. ஆமாங்க, ஆமாம். அப்படி முயற்சி செஞ்சவனுக்கு தான் பக்கா ஃப்ராடாக வந்து உங்களுக்கு வந்து முன்னின்னுக்கிறான். உங்களுக்கு என்ன அசிங்கம் புரியலன்னா, முயற்சி செய்யும்போது ஒன்று அவமானப்படுத்துறீங்க. முயற்சி செய்யும்போது என்ன பண்ணுறீங்க? ஒன்று அவமானப்படுத்துறீங்க. முயற்சி செஞ்சு அதோட இயல்பை திரிக்கிறீங்க. முயற்சி செஞ்சு என்ன பண்ணுறீங்க? அதோட இயல்பை
நம்ம முயற்சி செஞ்சு எங்கே வந்து நிற்கணுங்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துல எல்லோரும் மலட்டுத்தன்மையோடு இருந்துருவோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு 100-150 வருஷம் காலமாக பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆணாக இருக்க மாட்டான், பெண்ணாக இருக்க மாட்டா, குழந்தை பிறக்காது, கொண்டாட்டமுள்ள மனிதர்களாக இருக்க மாட்டாங்க, வாரிசுங்கள்லாம் இருக்காது. நம்மளுடைய முயற்சி என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால் சீட்லெஸ்க்கு எடுத்து வந்து விட்டுருக்குது. நம்மளுடைய முயற்சி எங்கே இருந்து விட்டுருக்குது? நம்மளை சீட்லெஸ்ல இருந்து வந்து விட்டுருக்குது. இதெல்லாம் அதிசயமாக தெரியுது அவங்களுக்கு. இப்படி நீங்கள் பார்க்கவே இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் முயற்சி பண்ணி நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம் நினச்சிக்கிறான். எங்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலையோ அங்கெல்லாம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க. யோசித்து பாருங்கள், எங்கே நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்க? தூங்கத்தில் போய் தூங்கத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க. தூங்க முடியும்? ஏன் தூங்கணுன்ற முயற்சி உங்களுக்கு என்ன பண்ணி நிற்குது? இப்போ நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணலன்னு என்ன ஆகிடும் பாருங்களேன். அப்போ முயற்சி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. முயற்சியை மட்டும் மூச்சு மாதிரி சுவாசின்றோம். முயற்சி மட்டும் என்ன பண்ண? மூச்சு மாதிரி இடைவிடாத செஞ்சுனே இருக்கியா? எங்கன்னா நீ உண்மை புரிஞ்சினா எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ணியா என்ன பண்ண முடியுது? உன்னை நீ ஒரு பயங்கர புத்திசாலியாவோ, நீ ஒரு கொண்டாட்டமான மனிதனாகவோ, நீ வந்து ரொம்ப ஆனந்தமான ஒரு மனுஷனாகவோ ஆயிடுவேன். நீ எப்பவுமே முயற்சி செஞ்சீங்கன்னா என்ன ஆக மாட்டேன். உனக்கு ரகசியம் உண்மையெல்லாம் புரியாமே போயிடும். ஏன்? நீ பணக்காராவோ முயற்சி செஞ்சுன்னுக்கிற. வேற எதனா புரியும் உனக்கு? புரியாது. நீ படித்து பெரிய டாக்டர் ஆகணும்னு முயற்சி செஞ்சுக்கிற. வேற எதனா புரியாது. சொத்தெல்லாம் தங்கச்சி எழுதி வாங்கி போயிட்டு இருப்பா. நீனா ஆயின்னு இருப்ப. டாக்டர் ரொம்ப சீரியஸாக படிச்சுன்னு இருப்ப. நீ டாக்டர் ஆகி சம்பாதித்து என்ன பண்ணிட்டாவா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டுருக்காக்கா. இது நான் விநாயகர் மாதிரி ஏந்து போய் அம்மா அப்பா சுற்றி வாங்கிட்ட மாதிரி. நீ என்ன பண்ணிட்டு என்ன ஆகிட்ட? உன் நிதானமற்ற தன்மையை தொடர்ந்து நீ நிதானமற்ற தன்மையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்? முயற்சி பண்ணினே இருக்கணும். நீ முயற்சி பண்ணே இருக்கணும். நீ செடியை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணே இருந்தால் வளருமா? அது வளருமா? ஆனால் நீ என்ன செஞ்சுருக்கிற? நோண்டி பார்த்தா வேறு நான் ஆகும். அவ்வளோதான். வேறு குட் மார்னிங் சொல்லும். அப்போது முயற்சின்ற பேரில் நம்ம என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம்? நம்மளுடைய இயல்பை, நம்மளுடைய உண்மையை, நம்மளுடைய கொண்டாட்டத்தை நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்? அதுக்குன்னு நீங்கள் எதுவுமே செய்யாமே இருக்க முடியுமானா? நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு தாகம் ஏற்படுது, அதை நீங்கள் அடையிறதுக்காக கட்டாயமாக நீங்கள் செய்கிறீங்க. அது பேர் முயற்சி இல்லை. அது தன்னார்வம் தூண்டப்படுது உங்களுக்குள்ளவே. நீங்கள் சும்மா செயல்படுறீங்க. எப்படி படுவீங்க? சும்மா செயல்படுவீங்க. அதில் வந்து பெருசாக நான் ரொம்ப போராடினேன்னா சொல்லவே முடியாதுங்க. பெரிய பெரிய கவிதையெல்லாம் அவன் முயர்ந்து எழுதுனதில்லை, அது வந்தது. எழுதணுன்னு தான் தெரியும். இல்லைன்னா இதே மாதிரி ஒரு கவிதை திரும்ப எழுத முடியறதில்லை. ஒரு நல்ல ஓவியன் மீண்டும் அதே மாதிரியான ஓவியத்தை என்ன பண்ணுறதில்லை, வரைய முடியறதில்லை. ஒரு நல்ல ஒரு பொருளை அழகான ஒரு நல்ல கைநுட்பமான ஒரு வேலையை செய்கிறார் ஒரு கலைஞர், திரும்ப அதே மாதிரி வருமானம் வராது. அதே மாதிரி வருமானம் மிஷினில் எடுத்து போய் போட்டோன்னா என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த நேர்த்தி என்ன இல்லை, கைவிலை பொருளுங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் ஆச்சாரி செய்கிற சேர்லாம் என்ன மாதிரி இருக்காது, ஒரு சேருக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்? ஆனால் மிஷின் செய்கிற சேர் எப்படி இருக்கான், பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்? அது வந்து மிஷின் செய்யுது. பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ரோபோவாக மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா, எப்போ பார்த்தாலும் பிறந்ததுலேருந்து கட்சி வரைக்கும் முயற்சி செஞ்சீங்கன்னா ரோபோ மாதிரியே வந்துட்டு ரோபோவா இனி என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ரோபோட்டிக் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன இருக்க மாட்டீங்க, நீங்கள் எங்கேயுமே உங்களால் என்ன பண்ண முடியாது. இப்போ பாருங்க, கடவுளை முயற்சி செய்ய சொல்லிட்டா என்ன பண்ணிட்டீங்க, காலையில் ஏந்திங்க பட்டை வச்சிங்க, இல்லை காலையில் ஏந்திங்க ஏதோ ஒன்று இப்போ என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க, கடவுள் புரிஞ்சுனீங்க. கடவுள் புரிஞ்சுங்க என்ன சொல்ல முடியுமா, நான் முயற்சி பண்ணி கடவுள் புரிஞ்சுனேன்ட்டு கோபம் தான் வரும். நான் ரொம்ப சீரியஸாக சாமி கும்பிட்டுக்கிறேன், நீ வந்து குறுக்கு வர பேசிக்கிறேன். நிஜமா கும்பலுக்கு எதுவுமே தேவையில்லையே, அவன் தான் புரிஞ்சுக்கினானே. அப்போது உன் முயற்சி எல்லாம் எப்போது தோற்று விடுகிறதோ அப்போ தான் ஞானம் ஆரம்பிக்குது. ஞானப்பாதை எப்போ திறக்குது, என்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது, என்ன பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் ஒரு ஆணி கூட கையிட முடியாது பண்ணோம்னால. எல்லாம் அங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது உதிரும் போது உதிர்றோம், வளரும் போது என்ன பண்ணுறோம், வந்துடும். ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே என்ஜாய் பண்ண மட்டும் வந்துக்கிறேன். நான் எதுக்கு மட்டும் வந்துக்கிறேன், என்ஜாய் பண்ண மாட்டேன். என்ஜாய் பண்ணுற விதத்தில் நான் எங்கன்னா குறை வச்சேன் நான் என்ன ஆகிடும், உன் முன்னாடி காட்டப்படுற விஷயங்களெல்லாம் நீ முயற்சி செய்யறதுனால பார்க்காம போயிடுறேன். நீ எங்கேயோ போகணுன்ற முயற்சி இருக்கிற, உன் முன்னாடி இருக்கிற அழகான மலர்கள், தோட்டம், பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் உங்களுக்கு தெரியத்தே இல்லையா, உன்னுடைய இலக்கு எங்கே இருக்குது,
ஏதோ ஒரு ஊர் பயணத்துக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரெயினில் போகும்போது அது நீ ட்ரெயினில் உட்காந்து அந்த ஊர் போதான் போகுது. எங்கே தான் நீ சும்மா உட்காந்து கொண்டாட்டமாக என்ன பண்ண வரலாம், எல்லாத்தையும் ரசிக்கலாம். நீ அங்கே அந்த ஸ்டேஷனு அங்கே வரப்போகிற பிளாட்ஃபார்மே யோசிச்சு இங்கே உட்காந்துங்கன்னா எப்படி இருக்கும்? ட்ரெயின் போகிற வேகத்தில் நீ போயின்னு இருப்பேன். ட்ரெயின் ஒரு வேகம் தான் போவோம், உன்னுடைய வேகம் எவ்வளோ தூரம் இருக்கும்? போய் வருவாங்க. அதாவது ட்ரெயின் ஒரு முறை தான் போகுது. உன் எண்ணத்தால் உன் முயற்சினால நீ எத்தனை முறை போய் வந்திருப்பான் அந்த இடத்துக்கு? அவ்வளோதான், வேர்த்துரும் விரிஞ்சிடும். அங்கே போய் இன்டர்வியூலாம் நடந்துருக்கும் உனக்கு. ஆனால் ட்ரெயினில் தான் உட்காந்துருப்பேன். எங்கே உட்காந்துருப்பேன்? அந்த ஊருக்கு ஒரு 100 முறை 200 முறை போயிட்டு வந்துடுவேன். அந்த ட்ரெயின் போய் சேரத்துக்குள்ளேயும் ஏறி உட்காந்துட்டேன். அது எங்கே தான் போய் நிற்க போகுது? அங்கே தான் போய் நிற்க போகுது. நீ என்ன பண்ணலாம்? சும்மா என்ஜாயபிளாக சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துன்னு போகலாம். என்ன பண்ணி வச்சுக்கிறோன்னா, நீ முயற்சி செய்கிறன்ற பேரில் உன்னை நீ அவமானப்படுத்திக்கிற. ஏன் அப்படி கேட்டால், இங்கே இருக்கிற எதுவுமே உன்னால் ஆனதில்லை. இங்கே இருக்கிற எதுவுமே உன்னால் ஆனதில்லை. நீ இருக்க போகிறது சொற்ப காலம் மட்டும்தான். உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் இங்கே இருக்க போகுது. உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் இந்த பூமி என்ன பண்ண போகுது? இங்கே இருக்கத்தான் போகுது. உன் முயற்சினால நீ மாற்றுறது இல்லை. உன் இயல்பில் அது மாற்றிக்கணும்னு நினச்சா நீ அதுக்கு ஒரு உதவி செஞ்சிருப்ப, அல்லது உன்னால் அது அங்கே வந்து கட்டாயமாக வேலை வாங்கிச்சு. அது நீ நினச்சிக்க முடியாது. நான் புள்ள பெற்றுட்டேன்ட்டு. புள்ள பெற்றுக்கு தான் நீ பிறந்த. நான் பெற்றேன் கிடையாது. அது அவன் பிறகுறதுக்காக என்னை படுக்க வச்சுக்கிறான், வர வச்சுக்கிறான் இந்த உலகத்துக்கு. நான் பெற்றேன் என் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைய பெற்றுக்குது. அதனால தான் தந்தைக்கு முன் மகன். நான் முயற்சி செஞ்சேங்க அப்படின்னு சொல்லும்போது தான் புள்ள பொருள்ன்ற வருத்தம் ஏற்படுது. ஆமாம், அவன் வந்து தான் அம்மா. அம்மாவும் அவன் ஆகிட்டான்னு சொல்லணும். அம்மானா அம்மா தான், இல்லைன்னா சும்மா தான். அம்மா சும்மான்றீங்களா இப்போ நீங்கள்? அது சொல்லியா? என்ன தான் சொல்ல வரீங்க? அம்மா சும்மான்றீங்க. நம்ம பேசலாம். இங்கே என்ன அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முயற்சின்ற பேரில் என்னெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அவமானம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது பாருங்களேன், அந்த ரகசியத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியல. நீ செய்கிற முயற்சினால் என்னால் இது செய்யப்பட்டது அப்படின்னு நீ நினைக்கும் போதே ஃபஸ்ட்டு உனக்கு ஆணவம் வந்துச்சு. ரெண்டாவது, அதில் பழகிட்டவன் நான் தான் செய்கிறேன்னு நீ ஏன் சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறேன். அதுக்கு ஒரு அங்கீகாரம் வர தேடுறேன். அம்மா அவமானம் வரப்படுறேன். கடைசியில் உன் மரணம் அசிங்கமானதாக முடியுது. உனக்கு எப்போ அவமானம்? நான் செய்கிறேன்னு செய்யும்போது அதுக்கான வெகுமதி உனக்கு கிடைக்கலன்னா உனக்கு என்ன ஆகிடும்? ஆமாம், நான் எங்கே செஞ்சேன்? அது என்ன பண்ணுது? அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது. அப்போ எல்லா சந்தர்ப்பமே தானாக உருவாச்சா? முயற்சினால் ஆச்சா? இதெல்லாம் ஒரு முயற்சினால் இல்லையா? எல்லாம் ஒரு மனுஷனுடைய முயற்சி இல்லையா? காங்காச்சாலாம் ஒரு மனுஷனுடைய முயற்சி இல்லையா? கம்ப்யூட்டர் ஒரு மனிதனுடைய முயற்சி இல்லையான்னா போராடி வந்தது இல்லை. முயற்சி போராட்டத்தை ஏற்படுத்துது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அரிசி ஏற்படுது. அதாவது உங்களுக்கான ஒரு அவசரம் ஏற்படுது. நீங்கள் மூத்திரம் பெய்யறதுக்கு முயற்சி செய்யலை, மூத்திரம் பெய்யறதுக்கான தூண்டப்பட்டிருக்கீங்க. மனம் கழிக்கிறதுக்காக நீங்கள் தூண்டப்பட்டிருக்கிறீங்க. சாப்பிட்றதுக்காக நீங்கள் தூண்டப்படுறீங்க. அதை மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்காக தூண்டப்படுறீங்க. எல்லா மனிதனும் வாழ்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறான்? தூண்டப்பட்டிருக்கிறான். உங்கள் உள் தூண்டுதல் என்ன செய்யுதுன்னா புறச்செயல்களை ஈடுபடுது. உள் தூண்டுதல் என்ன செய்யுது? புறச்சூழலில் போய் அது செயல்பட பார்க்குது. எனக்கு வந்து உள்ள பசி எடுக்குது, நான் என்ன செய்வேன்? ஒன்று சாப்பிட்டுக்கணும். எதை சாப்பிட்ணும் நான் யோசிக்கணும். நான் ஒரு சாதாரணமாக காட்டில் எங்கேயோ இருந்தேன்னா நான் என்ன பண்ணி பார்ப்பேன்? ஏதோ ஒன்று எடுத்து என்ன பண்ணுவேன்? வாயில் போடுவேன். ருசியாந்து தான் நான் சாப்பிடுவேன். ருசியில் என்ன பண்ண மாட்டேன்? நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? என் நாக்குக்கு என்ன பண்ணி வச்சுக்கிது அந்த அறிவை கொடுக்கப்படுது. கசப்பாக தான் என்ன பண்ணுவேன்? துப்பிடுவேன். கசப்பு இல்லைன்னா சாப்பிடுவேன். வாசனை ஒரு மாதிரியான இருக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன்? அங்கே போகும்போதே சாப்பிட மாட்டேன். அப்போ புலன்கள் எல்லாம் நான் முயற்சி செய்யறதுக்கு இல்லை, என் பசியின் போது நான் எங்கன்னா செயல்பட்டேன்னா அது சரி தவறுன்னு சொல்கிறதுக்காக செய்யப்பட்டிருக்குது. எது ஒரிஜினலி. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோம்னா, தாத்தாங்களுக்குள்ளே இது வந்தோடனே தாத்தாங்களாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க நமக்கு. இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நம்ம தாத்தாங்களாம் மூதாதையர்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலன்னா, என்னுடைய அறிவு மங்கப்பட்டுச்சு. இப்போ நான் என்ன பண்ணல? புதுசாக எதையும் நான் என்ன பண்ணல? என் முயற்சியில் நான் அந்த மாதிரி. ஆனால் முதல்ல செஞ்ச முயற்சியில் செஞ்சாரு தூண்டுதல் தான், உள் தூண்டுதல். அது என்ன கிடையாது. நான் வந்து இப்போ வந்து ஏற்கலப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா, அப்போ ஏற்கலப்போ அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே அது முயற்சி. தெரியாத ஒன்று ஏற்கலப்பை வந்ததுன்னா முயற்சியில் வந்துதா? முதல்ல கண்டுபிடிச்ச கருவி ஒரு கல் எடுத்து வீசுறான், அது மேலே ஏதோ மேலே பட்டுச்சு, அது வந்து காய் விழுது இல்லை பழம் விழுது. பழத்தை பார்த்து குறிப்பாக தெரியுறான். முயற்சினால் ஏற்படுதா உள் தூண்டுதனால் ஏற்பட்டுச்சா? பசி, அவனுக்கு பசி பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, இதை பறிக்கணும், மேலே ஏற முடியாது. என்ன பண்ணான்? முயற்சினால் நடந்ததா? இந்த நாய்க்கு பூனைக்கு சிங்கத்துக்கெல்லாம் ஏன் வரல? அது
ஏன் நாய் பூனையும் சிங்கெல்லாம் ஏன் கல்லு தடியில? அதுங்களுக்கு கையெல்லாம் எப்படி இல்லை? அந்த மாதிரி மடிச்சு அந்த மாதிரி வீசுற மாதிரி கைகள் அதுக்கு இல்லை. ஒரு கல் எடுத்து அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. அதுக்கு என்ன இருக்குது, வரலாம் அப்படியே ஒன்றாவே இருக்குது, கிட்ட சின்னதாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, கல்லை தூக்கி எரியெல்லாம் முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும், நான் ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலை தூக்கி வச்சுன்னு மேலே முயற்சி செய்ய பார்த்துக்கிறீங்களா? ஏன் முயற்சி செய்தால் உள்தூண்டுதல்னால ஏற்படுதா? உள்தூண்டுதல் முயற்சி ஆகாது. உள்தூண்டுதல் முயற்சி ஆகாது. உன் நேச்சரே நீ சும்மா இருக்க முடியாது. அந்த புள்ள வந்து குச்சின்னு வச்சின்னு குச்சின்னு அந்த அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணேங்கிறான். ஏன் கொஞ்சம் சும்மா இருக்க முடியல அந்த பிள்ளையாலையா? உள்ளேருந்து என்ன பண்ணினே இருக்குதே, தூண்டினே இருக்குது. ஒரு குழந்தைய உட்கார வச்சு கம்முன்னு உட்காந்து அது குழந்தை கிடையாது, அது பொம்மையாக தான் இருக்க முடியும். பொம்மை தான் எப்படி இருக்கான்? ஏன் அதெல்லாம் முயற்சி பண்ணுதா? உள்ளுக்குள்ளவே அதோட தூண்டுதல் என்ன செஞ்சுனே இருக்குது. அதை ஏதோ ஒன்று முயற்சியின் தலைப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, முயற்சி பண்ணாமல் நீ பண்ண உன் தூண்டுதலெல்லாம் மதிப்பளிச்சியானா, யாருக்கு மதிப்பளிச்சானா? உனக்கு நீ உண்மையிலேயே மதிப்பளிக்கணும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு தனி மனிதனும் நான் கூர்ந்து கவனிக்கிறேன், தனக்கு தானே மதிப்பளித்த மனிதர்கள் ரொம்ப சொற்பமாக்குறாங்க. அதுவும் அவன் கற்றுந்து வந்து நம்ம சண்டை போடணும். பட்டை வச்சுங்கிற பெரிய சாமியார் நினைப்பான். அவனுக்கு முட்டா பையில தாடி விட்டு சொன்னா பட்டாச்சுன்னு வந்துன்னா அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. நாங்களாம் எவ்வளோ பெரிய பக்திமானும், நாங்கள் காலகாலமாக பட்டை வச்சுங்கிற என்னை பார்த்து முட்டாளுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுவான். ஆக மாட்டானா? யார் தெரிஞ்ச தப்பு இது? நம்மளை பார்த்து முட்டாள் வர சொல்லுவான். நாங்களாம் எவ்வளோ பவியமான ஆள். கருமீன் சாப்பிடலன்ட்டு அவனே சாப்பிட மாட்டான். முயற்சி பண்ணி பார்த்ததே இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி அர்ஜி ஏற்பட்டதே இல்லை. சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுன்னு சொன்னா என்ன நினச்சிக்கிறான் அவன்? சொல்லுங்க, நானும் ஜீரணம் பண்ண நடக்குது. சாப்பிட்டா அவனுக்கும் தான் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது. வானான்னு சொல்றவன் தப்புன்னு சொல்றானே, அவன் சாப்பிட்டாலும் என்ன ஆயிடுது? எல்லாருக்கும் ஜீரணம் ஆகிற பொருள். ஆனால் அவர் ஏன் வானான்னு சொல்லிட்டுக்கிறாரு? அவர் முயற்சி செய்யறாரு, நம்ம முயற்சி செய்யணுமா? இப்போ பாருங்களேன், முயற்சின்ற பேர்ல யார் அவமானப்படுத்திக்கிறோம் நாமளே. உன்னால என்ன செய்யாம இருக்க முடியாது. உள்தூண்டுதலுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான கட்டத்துக்கு நீ என்ன ஆயிடுற? ஊரில் நிறைய அடிக்குது, என்ன பண்ணுவேன்? வீழ்ச்சி இருக்கும் போது என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதான் தப்பா நினச்சி போகிறேன். தூங்கும்போது என்ன பண்ணுவேன்? நல்லா ஆந்து தூங்கினுக்கிற பெரிய ஹாலில் கல்யாணத்துக்கு போய்க்கிறேன். ஊரில் எடுத்துச்சு என்ன பண்ணுவேன்? பாவாடை வர தூக்கிட்டு அப்போதான் உள்ளெல்லாம் புண்ணு குச்சிதெல்லாம் தெரியுது. எங்க போச்சு உன்னுடைய இதெல்லாம்? எங்க போச்சு? எங்கேயா போச்சு? நீ எதுக்கு முயற்சி செஞ்சிருந்த பத்தியா? நீ உன்னை போராடினுக்கிற பத்தியா? அதுக்கு பேர் என்ன வச்சுக்கிற? முயற்சின்னு பேர் வச்சுக்கிற. உனக்குள்ள ஏற்பட்ட போராட்டத்துக்குன்னா உன்னை வர நீ நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு வர என்ன பண்ணிட்டான் எதிராளி? நீ போராடினே இருக்கணும். என்ன பண்ண உன்னை புல்லுக்கட்டை இங்க கட்டி தொங்க விட்டுருந்தா நீ எவ்வளவு முயற்சி பண்ணா உனக்கு எட்டும்? புல்லுக்கட்டை கட்டி முன்னாடி தொங்க விட்டுக்கிறாங்க, முயற்சி பண்ண சொல்லிடுறாங்க. எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணால் எட்டும்? எப்போ நீ அந்த முடிவுக்கு வருவ? 2 வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாம், இல்லை 10 வாட்டி முயற்சி பண்ணலாம், எட்டலன்ட்டு. அவ்வளோ நீ நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணி தெரிஞ்சுப்ப? ஓஹோ, இது இப்படி தான் நம்ம போக டிஸ்டன்ஸில் போயிருந்தா இருக்க போதே. இதுக்காக எப்பவுமே என்ன இல்லை, வரவு போகிறதே கிடையாது. நம்ம கீழே இருக்கிற புல்லை பார்க்க தான் கரெக்டு. முன்னாடி கட்டி வச்சுக்கிற புல்லே இல்லை, ஒரு காலம் மாய தோற்றமாக கூட இருக்கணும். யாருக்கு புரியுனா? ரொம்ப காலமாக கும்பிட்டு பார்க்குறியா? உனக்கு தானே தேர்வு. என்னடா இது மதம் சொல்லி பார்க்குறோம், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு. ஆனால் விடாமல் சொல்லுகிறேன். 5000 வருஷமா சொல்லுங்கிறேன் காயத்ரி மந்திரம் எவனா கடவுள் கண்டுபிடிச்சானயா? ஒன்றும் சொல்லுகிறேன். அவனுக்கு வரலையே, சொன்ன கட்டு போயில அதையும் சரின்னு சொல்லுகிறேன். ஏன் நீ என்ன நடக்கல? ஒரு சனம் கூட நீ என்ன பண்ணலன்னா முயற்சி இல்லாமல் இருக்க கற்றுக்கல. உன் பிரச்சனை என்னடா? நீ முயற்சி இல்லாத ஒரே இடம் தூக்கம் மட்டும்தான். அங்க கூட முயற்சி பண்ணி கனவு கண்டுடுற. அங்கே கூட நீ என்ன பண்றது இல்லை. அப்போ உன் முயற்சின்ற பேர்ல நீ என்ன செஞ்சு வச்சுக்கிற பாருங்க. ஒட்டு மொத்தமா உன்னை நீ மேல ஏறி முயற்சி பண்ற பேசுறதுக்கு. அதனால தான் ரொம்ப போராடுற. சும்மா சாதாரணமா ஏறி பேசினா பிரச்சனையே இல்லை. நீ முயற்சி பண்ற அடுத்த வார்த்தைகளை என்ன போடலாம், இவங்களுக்கு நான் என்ன சொல்லலாம். நான் அந்த மாதிரி முயற்சி பண்றதே இல்லை, அதிசயம். அதான் பேசினுக்கிறேன். நான் என்ன பண்றது இல்லை, அடுத்து இப்படி செய்யணும், இவங்கள இப்படி பேசணும் அப்படின்னா என்ன பண்றது இல்லை, முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை ஆழமாக எல்லாருக்கும் புரிய வச்சிடணும். இறைவா, இது மூலமாக என்ன சொல்ல விரும்புறியோ சொல்லுன்று. மனம் தானா என்ன ஆகுது, விசாலப்படுது. தகவல் தானாகவே என்ன பண்ணுது, பெறப்படுது. தானாகவே என்ன பண்ணுது, நடக்குது. நீ எல்லா செயலுமே நீ அந்த மாதிரி தானாகவே நடக்குது. எல்லாமே இங்கே என்ன பண்ணினுக்குது, தன் இயல்புல அழகாக நடக்குது, ரொம்ப நேர்த்தியா. சூரியன் கிழக்கில் வரதுக்கு நீ முயற்சி செய்யல, அங்கே செய்யப்பட்டுச்சு. அப்படிதான் உன் பிறப்பு உன் இறப்பு நீ முயற்சி செய்யல, அங்கே என்ன பண்ணியாச்சு, ஃபிக்ஸ்டு. எல்லாமே இங்கே என்ன ஆயிடுச்சு, எல்லாமே அது இயல்புல
ரொம்ப சரியாயிடுச்சு. நீ நிதானமாக இருந்தால் ஒழி நீ என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் கொண்டாட முடியாது. இப்போ நீ நிதானமாக இருந்தால் கொண்டாடுவியே, நீ கொண்டாடாமல் இருக்கணும். நான் என்ன செய்யணும்? அப்போ தான் கற்றுக் கொடுத்தான் உன்னை என்ன பண்ணி கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறா, அப்போ தான் நீ எப்படி இருப்ப. கல்வி முறைகள் எல்லாம் எங்கெல்லாம் பாருங்களேன், எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அடக்குமுறையும் ஏற்றத்தாழ்வும் இருக்கும். காட்டுவாசிங்கிட்ட கல்வி முறை இல்லை, ஏன் இல்லை? காட்டுவாசிகளாக இருந்த மனுஷங்கிட்ட என்ன இல்லை? கல்வி முறை இல்லை. ஏன் இல்லை? அங்கே யாரும் என்ன செய்ய பார்க்கல, அடக்க பார்க்கல, அடிமைப்படுத்த பார்க்கல. அப்போ கல்வி முறைகள்லாம் எதுக்கு வந்துருக்குது? ஒருத்தரை அடக்கி வச்சுக்கிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட்டாக வரேன். இப்போ எவ்வளோயா பச்சா பெரியாலே? எம்ஃபிலா, பிஹெச்டி? அப்போ லா பச்சா, பாரத் லா பச்சா? அதெல்லாம் பெருசு கிடையாது. எம்ஃபில் தான் பெருசு. எதில்? நீ நல்லா பார்த்துக்க, நீ நேரோவாயிட்ட எம்ஃபில்னாக்கா தெரியுமா உங்களுக்கு? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறான். எம்ஃபில் பச்சா எதை படிப்ப? இப்போ நீ பெரியாலா 10ஆம் கிளாஸ் படிச்ச பையன் பெரியாலா? கிறுக்கு பையில நீ எவ்வளோ பச்சு வச்சிருந்த? சயின்ஸு, மேக்ஸுக்கு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி எல்லாத்தையும் பச்சுருந்த. 10ஆவதுல எம்ஃபில் என்ன பச்சுக்கிற? ஆனால் என்ன சொல்லிக்கிறேன், நீ பச்சோன்னு சொல்ற. நீ நேரோவாயிட்ட என்ன பண்ணிக்கிற? ஏதோ ஒன்றுல ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நீ பூந்து யாரை சொல்லுங்கிற? படிக்கவே இல்லை ஒரு மனுஷன். நேற்று காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பாலசுப்ரமணியன்ட்டு. ஐயா உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் பயங்கரமாக அப்படியே பூரிப்பாயிட்டேங்கய்யா. நான் 10ஆம் கிளாஸ் தான் ஏன் வச்சுருந்தேன். நான் ஒரு ஐடி கம்பெனி போய் கம்ப்யூட்டர்லாம் ரிப்பேர் பண்ணுறது கூட போன கூட அங்கே ஐசி இதெல்லாம் பார்த்து ஆர்வத்துலேயே நான் வச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணிக்கிறேங்க. என் வாழ்க்கையில் தான் இருந்துச்சு. அப்புறமா என்னை ஃபெக்கல்ட்டியாக போட்டாங்க அங்கேயே. ஒருத்தர் பசங்களாம் என்னை ஷார்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சியா. அப்புறமா ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் நான் எப்படி சொல்லிட்டேன் என்னான்ட்டு, இந்த கல்வி முறையே சரியில்லைன்னு நானே சொல்லிட்டேன். ஏன்னா நான் கற்றுக்கினேனே. ஸ்கூல் போகாம கற்றுக்க முடியுமா? முடியாதா? அதுக்கு என்ன ஆகுனா, ஆர்வத்துக்கும் முயற்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆர்வத்துக்கும் முயற்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆர்வப்படு அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. ஆர்வத்தை சொல்லிக் கொடுக்கணுமா? வருமா? சுய உந்துதல் இருந்தால் ஆர்வம் வரும். ஆர்வம் செயல்பட்டா, ஆர்வத்தோடு செயல்பட்டா நீ என்ன ஆயிட்டிருப்ப? ஒரு சிறந்த பெரிய விஞ்ஞானியா நீ ஆயிட்டிருப்ப. எந்த விஞ்ஞானியும் போய் படிச்சுட்டா வந்தான்? நல்ல சினிமா எடுத்தவங்களாம் டைரக்டர் படிச்சுட்டு வந்தான். கண்ணதாசன் கவிதைக்கு போய் தனியாக கிளாஸ் படிச்சுட்டு போய் கவிதை எழுதுவது எப்படி கற்றுனா வந்தான். நல்ல ஓவியன்லாம் போய் கற்றுனா வந்தான். எப்படி ஓவியன் ஆனா? அவனுக்குள்ளே இருந்ததுன்னா கண்ணூல் விளைஞர். அவனுக்கு பார்த்தா அந்த காட்சி உள்வாங்கிக்கிறான். அப்படியே டிஸ்பிளே பண்ண முடியுது. அதுக்கேற்ற மாதிரி கோடுகள் போட பார்க்குறான். அவன் போடுற கோடுகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இணைக்கும் போது என்ன ஆகிடுது? ஒரு அழகான ஓவியமாக ஆகிடுது. அது அவனுக்குள்ள என்ன இருக்குது? அந்த மனசுக்குள்ள இருக்குது. அவங்க போடுற ஒவ்வொரு கோடுமே 100வது கோடை தீர்மானிச்சிருக்குது. முதல் கோடு எந்த கோடை நிர்மாணிச்சிருக்குது? கடைசியாக போட போகிற கோடோட அது என்ன இருக்குது? லிங்கில் இருக்குது. முயற்சியில் வந்துதான் அது அவனுக்கு இயல்பில் வந்துருக்குதா? கிஃப்டடு. எல்லாமே உனக்கு கிஃப்டடு. எல்லாமே கிஃப்டடு. நான் முயற்சி பண்ணி ஆயிட்டேன்றது எப்படா இது சாத்தியமாச்சு? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்படின்னா நான் முயற்சி பண்ணக்கூடாதான் இல்லை. தகவலாக நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். எது உங்களுக்கு தேவைன்னு யார் தீர்மானம் பண்ணோம்? நீங்கள். அந்த எது தேவைன்னு தீர்மானம் பண்ணுறது சுய ஆர்வம்ன்ற நான். நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல ஆர்வப்பட்டா வாழ்க்கை முழுசுமாக கொண்டாட்டம். நீங்கள் முயற்சி செஞ்சால் வாழ்க்கை முழுதும் போராட்டம். கொண்டாட்டமாக போராட்டமா? கொண்டாட்டமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நீ முயற்சி விட்டுட்டு என்ன செய்யணும்? ஆர்வப்படணும். ஆர்வப்படுதல்ன்றது எங்கேருந்து வரும்? ஊக்கம் மது கைவிடல். திரும்ப அதுதான். ஊக்கம் மது என்ன பண்ணாத? கை விட்டுனா கண்ணாடி கொஞ்சிடும். அதனால் ஊக்கம் மது என்ன பண்ணாத? கை விடாது. எப்போவுமே ஊக்கம் மது கை விட்டியானா என்ன ஆகிடுவே வாழ்க்கையில்? அம்மா காலெலாம் கீச்சிடாது. நீ நந்தேனா? உன் முயற்சி தான் உன்னை மிகப்பெரிய அவமானத்துக்கு போய் நிற்குது. நீ போராடுற, நீ பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற, உன்னை நிர்மாணம் பண்ணிக்கிற, நீ அப்படியே செய்கிற. இந்த சமூகத்துக்கெல்லாம் நீ அங்கீகாரம் வாங்கிடுற. உன்னை எல்லாரும் பாராட்டிடுறாங்க. ஆனால் உனக்கு தெரியும் அதுக்கு தகுதி நம்ம இல்லைன்ட்டு. யாருக்கு தெரியும்? உன் காலில் விழும்போதெல்லாம் உன் கண்களில் ஈரம் வராது. ஏன்? ஆனால் திரும்புது தான் வரும். எப்போ? முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போனேன்னா. நீ ஒரு ஆன்மீக குருவாக முயற்சி பண்ணி நீ அங்கே போயிட்டு மிருகத்தால் எப்படி வாழ முடியும்? அறிவே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணாது? சிந்திக்கவே தெரியாது. அது தேவை என்னன்னு அதுக்கு தேவை கூட தெரியுமா? அதுக்கு தேவை தெரியாத மிருகம் எப்படி வந்துருக்கான்? இந்த புளிருதே ஓடுற அம்மானெல்லாம் அடிச்சு போட்டுரும். ஏன்? மனுஷன் என்ன பண்ணலாம்? நெல் அறுத்தியா எல்லாத்தையுமே வச்சுடுவேன். என்ன பண்ணுவேன்? தேவைப்படுங்க. உங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு சோறை வச்சு போட்டுருவேன். என்ன செய்ய மாட்டேன்?
மாதத்துக்கு வச்சுக்கின்னு என்ன பண்ணுவோம், அப்பப்போ மட்டும்தான் எடுத்து பாருந்து உனக்கு எவ்வளோ பிடிக்குது, ஒரு ரெண்டு பிடி பிடிக்குது, இல்லை 5 பிடி பிடிக்குது, இல்லை அரை கிலோ போடுறேன், இல்லை 1/4 கிலோ போடுறேன், இல்லை 2 கிளாஸ் போடுறேன், ஒரு அளவுக்குள்ள யாராவது வச்சுக்கிறோம். அவங்கவுங்க வீட்டில் வச்சுன்னு என்ன பண்ணுறோம், அவ்வளோதான் நம்ம என்ன செஞ்சிடறோம். ஏன் இதெல்லாம் உன் முயற்சினால நடந்ததா, உன் அறிவினால நடந்ததா? அப்போ உனக்கு உள்தூண்டுதல் ஏற்பட்டவே நீ என்ன செஞ்சுக்கிற? இதெல்லாம் கூப்பிட்டு கற்றுக் கொடுத்தாங்களா? எந்த கணக்கு டீச்சர் உனக்கு இதை கற்றுக் கொடுத்துறாங்க? மாதத்துக்கு உனக்கு 1/2 கிலோ புளி வேணும்னு எந்த டீச்சராக சொல்லி கொடுத்தா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை படிச்சுட்டு தான் அதை செய்யணுமா? இப்போ நம்ம போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட போகிறோம், 60 பேர் வந்துக்கிறோம், 50 பேர் வந்துக்கிறோம்னா இட்லி சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னா படிச்சுட்டு வந்தா என்ன செஞ்சா? ஆர்வப்படுதல் தான். நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும்னு. நான் உங்களுக்கு பேசுகிறேன்னா படிச்சுட்டு வந்து பேச வேண்டியது இல்லை. நான் ஆர்வம் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? ஆர்வம் பண்ணணும். நான் சாதாரணமாக இருக்கும்போது தகவலை பற்றி நான் என்ன சொல்கிறேன், தகவலை நீங்கள் வந்து தெரிந்து கொள்வது எங்கள் இதுலையும் சொல்ல. மொழிக்கு நீங்கள் கட்டாயமாக படிச்சு ஆகணும். ஏதோ ஒரு மொழிக்கு என்ன பண்ணி ஆகணும், எப்படி கா ஆச்சு, எப்படி கா ஆச்சு. நம்ம எழுப்புற சத்தத்துக்கு ஒரு ஒலி உச்சரிப்புக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறோம், வரி விடுவோம், ஒத்து வச்சுக்கிறோம். எழுப்புற சத்தம் மனிதன் எல்லாரும் என்ன பண்ணுகிறோம், விதவிதமான சத்தங்களை எழுப்பி மொழியாக தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஏன் மனிதனால் என்ன மாதிரி சத்தங்களை எழுப்ப முடியுது? விதவிதமான சத்தங்களை எழுப்ப முடியுது. முயற்சி செஞ்சால் எல்லா விதமான சத்தத்தையும் யாரால் எழுப்ப முடியும்? துமாரா கியா ஹே அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாதா? உன் பேர் என்ன மட்டும் தான் சொல்ல முடியுமா? வாட் இஸ் யுவர் நேம் சொல்ல முடியுமா? முடியாதா? அப்போது அவன் ஒலி எப்படி உச்சரிக்கிறான், அவன் எப்படி எழுப்புறான்னு எனக்கு வந்து அவசரம். அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன், போய் கற்றுப்பேன், இங்கிலீஷ் போய் கற்றுப்பேன், இல்லை ஹிந்தி போய் கற்றுப்பேன், மலையாளம் போய் கற்றுப்பேனா? என்ன பண்ணுவேன்? எல்லாரும் பாணின்றாங்க, நானும் என்ன பண்ணுவேன்? ஏன் தெரிஞ்சிச்சு, தாகம் வந்தவொடனே என்ன பண்ணிட்டேன். அப்போ முயற்சி எல்லாமே ஒரு செயல் நடக்குது பாருங்களேன். ஆனால் முயற்சி செய்யும்போது அசிங்கப்படுத்துகிறோம். உள்ளுக்குள்ள ஒரு பாணின்னா ஏன் வாட்டர்ன்னு சொல்லக்கூடாது. நிறைய படிச்சுக்கிட்டோம், பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டோம். ஆனால் தண்ணி பார்த்தோன்னே பானி வராது, தண்ணின்னு தான் வரும். ஏன்? ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பார், ஒரு கார் டிரைவராக இருப்பார், ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட்டில் போய் வேலை செய்வார், 4 மொழி தெரிஞ்சு வச்சுருப்பார், ஸ்கூலுக்கு போய் படித்தா. பெரிய பின்னுவார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னுவார், இது ஸ்டார்டர் போயிட்டுருக்கோம், இல்லை சோக்கு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம், டியூப்லைட் மாற்றலாம் தெரியாது. டியூப்லைட் மாற்ற தெரியாது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. எவ்வளோ அசிங்கமாக இல்லை நமக்கு? பெருசாக மேக்ஸ் படிச்சிருப்பார், அக்கௌண்டண்ட்டாக இருப்பார், எல்லாம் சரி. என்ன சொல்கிறது, மளிகை சாமான் வாங்கினது போய் லிஸ்ட்டில் என்னென்ன கணக்கு என்னன்னு சொன்னால் சொல்லுவார். ஆனால் அந்த அம்மா போன மாட்டி உளுந்து 40 ரூபா இருந்ததுங்க, இந்த வாட்டி 42 ரூபா ஆகிட்டுக்குது. எப்படி? அது மேலே இருக்கிற அக்கறை, அந்த மேலே இருக்கிற ஆர்வம். அப்போது உங்கள் ஆர்வப்படுதல் தான் உங்களுக்கு அவசியமே தவிர முயற்சி உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. நீங்கள் முயற்சி பண்ணும்போது அசிங்கப்படுத்திடுறீங்க. ஆர்வப்பட்டீங்கன்னா நீங்கள் அசிங்கப்படுத்தலை, வாழ்வின் எல்லையை கூட்டுறீங்க. நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறது ஆர்வப்படுறீங்க, இல்லை முயற்சி செய்கிறீங்க. முயற்சி செய்யும்போது தோற்றுருவீங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தையின் நுட்பம் புரியாமல் போயிடுது. உனக்கு சொல்ல தெரியாது, சரியாமல் சொல்ல போயிடலாம். அம்பானிக்கு ஆர்வம் பணக்காரனாக ஆகணுன்ட்டு, முயற்சி கிடையாது. அம்பானிக்கு என்ன இருந்தது? சுய ஆர்வம். நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும். பெட்ரோல் பங்கில் இருக்கும்போதே நினைக்கிறோம், நம்ம அவமானப்படுத்தப்பட்டோம், நம்ம வந்து டேங்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுகிறோம், இதுக்கு ஓனராகவே ஆகிறதுக்கு நம்ம ஆர்வப்பட்டால் முயற்சி என்ன ஆகுது? துணைவினை. அது ஒரு துணைவினை. முயற்சி பண்ணுற ஆனால் ஆர்வம் இல்லாமல் ஆயிடுது. முயற்சி பண்ணுற தோல்வி வருது. ஆனால் ஆர்வப்பட்டீங்கன்னா தோல்வி வராது. ஆர்வம் எதை சந்திக்கிறது இல்லை? தோல்வியை சந்திக்கிறது இல்லை. ஆனால் முயற்சி தோல்வியை சந்திக்கிற முயற்சியை விட்டுருங்க. தோல்வியை சந்திக்காத ஆர்வத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆர்வத்தோடு நான் வந்து தன்னார்வப்படுறேன், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லது செய்யணும், இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போனோம், நான் நினைக்கிறதெல்லாம் அப்படி தான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடணும், எல்லாரும் இன்பமாக இருக்கணும், ஒருத்தன் சண்டை போட்டுக்கூடாது, இந்த மதவாதிகள்லாம் சும்மா ஏமாத்திங்கிறானுங்க, இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது, உலகத்தில் கடவுளின் பேரில் சண்டை இருக்கக்கூடாது. நீ எது பேர்னா சண்டை போட்டுக்கோ, ஆனால் எதுவும் பேரில் பேச கிடையாது. இந்த கடவுள் தான் எல்லாத்துக்கும் சண்டை போகுதுன்னா கடவுள் எனக்கு புரிஞ்சுக்காமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறானுங்க, அதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. மேலேருந்து ஏறிட்டாரு, கீழே இருந்து ஏற்றிட்டாரு, இது மாதிரி சொல்லி ஏமாத்திங்கிறான். இல்லை எங்கே ஏற்றினாரு எங்கே இறந்தாரு நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம புரிஞ்சிச்சேன்னா தெரியும், ஓ இங்கே தான் சுற்றி கூட்டிகிட்டு இருக்குது, ராகம் புரிஞ்சிச்சேன்னா நமக்கு தான் தெரியும், தம்பி இங்கே வந்து தப்பு தம்பி, இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற, சுதி மாறுது, ஒன்றா ஒரு மாயமாலை கௌரவம் சார், அப்படி தான் மாறி மாறி இருக்கும், ராக மாளிகா இது சொல்கிறாரு. தப்பாக சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ஏன் மியூசிக் தெரியலன்னா நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், என்ன சொல்லினா ராக மாளிகா எல்லாம் கலந்துதுப்பா. கதம்பா சார் இது என்ன, இது கதம்பம். நீங்கள் ஒரே சீராக ஒரே மாதிரி நினைக்கிறீங்க, இதெல்லாம் என்ன வரும், மாறி மாறி வரும். இதெல்லாம் வந்து தந்திரம். இதெல்லாம் என்ன பண்ணுறது?
தந்திரம். இந்த முயற்சியை தயவு செய்து கைவிட்டுவிட்டு ஆர்வத்தோடு இருந்தால் உங்களுக்கு முயற்சின்றது இல்லை, தானாகவே நடக்கும். இங்கே வரணும், நீங்கள் ஆர்வப்பட்ட என்ன ஆகிடுவீங்க? பைக்கில்னா கூட என்ன பண்ணுவீங்க? யாருன்னா வரல போன தானே, ஆர்வப்பட்ட எழுந்துப்பேன், ஆர்வப்பட்ட உட்காந்துப்பேன், முடமாக இருக்க மாட்டேன், ஆர்வப்பட்ட என்ன பண்ண மாட்டேன். ஆனால் முயற்சி பண்ணேன்னா முயற்சிக்கு தேவையான இலக்குகள்லாம் பார்த்து எல்லாத்தையும் நின்று அது ஒரு சயின்ஸாக போயிடுறேன். அப்போ வாழ்க்கையை உனக்கு அசிங்கமாக போயிடுது. வாழ்க்கை என்னவா போயிடுது? அசிங்கமாக போயிடுது. உன் சுய முயற்சியால் நீ அடைய போகிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய தோல்வியாக தான் இருக்கும். நீ முயற்சி செஞ்சுனே வந்தேன்னா சாவு தான், ஆர்வப்பட்டுனே வந்தேன்னா சமாதி. என்ன செய்யலாம்னு பார்த்துக்கலாம். ஆர்வப்பட்டா சமாதி, முயற்சி செஞ்சால் சாவு, முடிச்சிருன்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். எதை ஆர்வப்படுதலை என்ன செய்யக்கூடாது, ஆர்வப்படுறதுக்கு நான் என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னை ஆர்வப்படுறதுக்கு நீ உன்னை புரிஞ்சுக்கணும். நீ ஒரு விசேஷம். முதல்ல அடிப்படையாக நீ புரிஞ்சுக்க வேண்டியது முதல் ரகசியம் அப்படின்னா முதல் உண்மை, நீ இந்த உலகத்துக்கு தேவைப்படுற ஒருத்தன். தேவையில்லாத ஒன்றையும் என்ன பண்ணாது, உருவாக்கியிருக்காது. ஸோ நீ வந்துக்கிறனாவே என்னத்துக்கு தான் வந்திருப்ப, அவசியம் நீ இந்த உலகத்துக்கு தேவை. இல்லை என்ன பண்ணிட மாட்டாங்க உன்னை, நீ இந்த உலகத்துக்கு தேவையில்லாதவங்க கையில் கடிச்சிருக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம். ஆனால் நீ இங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு தேவை, இந்த உலகத்துக்கு நீ தேவை. இல்லை என்ன பண்ணியிருக்காது உன்னை, ஒரு புல்லும் காரணம் என்று என்ன பண்ணவே இல்லை, இங்கே முளைக்கவே இல்லை. அதுக்குரிய காரணத்தை புல் அறியாமல் இருக்கலாம், மனுஷன் அறியாமல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எது அறியாமல் இருக்கலாம், மனுஷன் அறியாமல். அப்படி ஒன்றும் புரியணும் உனக்கு. எப்படி புரியணும், நான் ஏதோ ஒன்று இங்கே செய்ய வந்துக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அது கொண்டாட்டமாக இருத்தல். என்ன செய்யணும், நீ எப்போதுமே உன்னை எப்படி வச்சுக்கினா கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக. சோறு வரும், பசி வரும், தூக்கம் வரும். சோறு வராமல் இருக்குமா, தூக்கம் வந்தால் என்ன பண்ணா தூங்கணும், பசி வந்தால் சாப்பிட்டணும். இதெல்லாம் நீ முயற்சி பண்ணாமே என்ன செஞ்சிருவேன், அதெல்லாம் அடைஞ்சிருவேன். கொண்டாட்டமாக இருக்கிறதுக்குன்னா நல்லா செய்யணும்னு தோணும் உனக்கே. கொண்டாட்டமாக நான் இருக்கணும்னா நான் செய்யணும் உனக்கே தோணும். பார்ட்டி வச்சுக்கலாம், சரக்கு அடிக்கலாம். சரக்கு அடிக்கணும்னா சும்மா அடிக்க முடியாது, சும்மா குத்துருவானே. ஒரு பாட்டில் வாங்கினா சும்மா குத்துருவானே. என்ன செஞ்சாகணும், ஒன்று திருடணும், இல்லை போய் சொல்லணும், இல்லைனா ஒரு வேலை செய்யணும். சுய ஆர்வம் எதெல்லாம் வரட்டும், ஆர்வமே இல்லாத முட்டாளுக்கு தான் என்ன செய்யறதில்லை, எதையுமே செய்யறதில்லை. ஆர்வம் இல்லாத முட்டாள் என்ன செய்யறதில்லை, எதுவுமே. ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் தூங்குறது கூட கம்மியாகிடுது. ஏன்னா அவன் உற்சாகமாக எழுந்துக்கிறான். அவனுடைய விழிப்பு எப்படி இருக்கான், ஆர்வம் உள்ள மனிதனுடைய விழிப்பு எப்படி இருக்கான், உற்சாகமாக இருக்கும். முயற்சி பண்ணுறவருடைய விழிப்பு எப்படி இருக்கான், தோந்து போயிட்டு இருக்கணும். இன்னொரு நாள் பார்த்துடலாம், இனி முயற்சி பண்ண முடியல, நாளைக்கு வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் கைவிட்டுருவார். ஆனால் ஆர்வம் உள்ளவர் என்னென்ன கைவிடுவார், சான்ஸே கிடையாது. ஆர்வம் உள்ளவருக்குன்னா இல்லை, எங்கேயுமே சோர்ந்து போதல்னு ஒன்று இல்லை. ஆர்வம் உள்ள மனிதர் எங்கே போக மாட்டார், முயற்சி உள்ளவர். நான் மலையை கடக்கணும்னு ஆர்வப்பட்டேன்னா வழிக்கு விடுறது ஒரு விஷயம் இல்லை எனக்கு. ஏன் திரும்ப ஒன்றா செய்வேன், நான் ஏறுவேன். மலையை கடக்கணும்னு முயற்சி செஞ்சேன்னா வழிக்கு விழுந்தா நானாக பண்ணுவேன், நம்மளால் முடியாது பொழுதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். ஆர்வப்பட்ட ஒரு வெற்றியை கட்டாயம் அடைகிறார், முயற்சி செஞ்சவர் என்ன பண்ணுறது இல்லை, வெற்றியை அடையதே இல்லை. இங்கே வெற்றி கூட இன்னொரு வாட்டி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. வெற்றி என்பது இலக்கு இல்லை, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், என்னளவுக்கு திருப்தி அடையிறது. நான் அதை கடந்திருக்கலாம், கடக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் முயற்சி பண்ண பாரு, அங்கேயே வெற்றி அடைஞ்சிட்டேன். எங்கேயே எழுந்தனேன், அப்போ என்ன பண்ணேன், நான் வெற்றி எடுத்தேன். அப்போது முயற்சின்றது ஒரு இனிஷியேஷனு, முயற்சின்றது ஒரு இனிஷியேஷன். அது எங்கே எடுத்து போய் விட்டுற போது, அது மேலேயே நான் அக்கறையாக இருந்தேன்னா, முயற்சி மேலேயே நான் அக்கறையாக இருந்தேன்னா எங்கே எடுத்து போய் விட்டுரும், தோல்வியிலோ அல்லது சோர்விலையோ நெட்டு போய் விடும். முயற்சியை வச்சுக்கோ, ஆர்வமே பட்டுனுக்கிறேன். எத்தனை வாட்டி முயல்வேன், எத்தனை வாட்டினா வானால் முழுசுக்கும். எனக்கானதை நான் தேடுற வரைக்கும் நீ திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு பிறகுறதுக்கு காரணம் அதுதான். உனக்குள்ள ஒரு ஆர்வமற்ற தன்மையோடவே நீ வந்துட்டு ஆர்வமற்ற தன்மையோடவே திரும்பி போயிடுற. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பறிச்சிடுறாங்க. உன் இயல்பான உன் குணத்தை, இயல்பான உன் அறிவை, இயல்பான உன் சௌகரியத்தை, இயல்பான உன் கொண்டாட்டத்தை. இங்கே வந்தவொன்னு என்ன ஆகிடுது, இங்கே நிறைய புக்குங்களாம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண வலை வீசி உச்சி சிக்க வச்சுக்குது. எழுதப்பட்ட புக்கு மேலே இருக்கிற உனக்கு அக்கறை அப்படின்னா வேதங்கள்லாம் சரின்ட்டு உன்னையா என்ன பண்ணிருப்ப, சொல்லுப்ப. என் மந்திரம் தான்டா கரெக்டு, உன் மந்திரம் உனக்கு உச்சரிக்கவே தெரியாது, எனக்கு தான் கரெக்டு. சந்து பல்லுக்குது, எப்படிலாம் மந்திரம் சரியாக உச்சரிக்க முடியும், மிஷின் சொல்லுது. இவனா டேப் போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதோ கேட்டுக்கிறேன். மந்திரம் சொல்கிறதுக்கு டேப் எடுப்பது, மந்திரம் சொல்கிறதுக்கு வாய் வருமா, டேப்பு எடுப்பதுமா, அவ்வளோதான். அதுதான் கண்டுபிடிச்சிட்டான். சுவிட்சு போட்டாக்கா என்ன பண்ணுக்குதாங்க, ஒரு 16 மந்திரம் 30 மந்திரம் 50 மந்திரம் என்ன பண்ணுகிறான், எங்கே வச்சிட்டான். நீ ஏன் கஷ்டப்பட்டு சொல்லுங்கிற, சுவிட்சு போட்டால் என்ன பண்ணுங்க. அது ஓம் பூர்வஸ்வாஹா தஸ்தவிதுர்வரேண்யம் பர்கோதிய வசியத்திமி சொல்லுங்கதா இல்லையா, எத்தனை வாட்டியா
அப்போ அது மிஷினா வாரத்துக்கு வந்து நீ கரண்ட் கட் ஆகுது வரைக்கும் இந்தியாவில் நிறைய வாட்டி கரண்ட் கட் ஆகிடும். அப்போ பார்த்துக்கோ, நீ எதெல்லாம் தேவையில்லாதது முயற்சி பண்ணி நீ இப்படிலாம் போகிறேன்னா என்ன இறைவனை அடைய முடியாது. சும்மா நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ பெரிய ஆள் ஆகணும்னா அப்படிலாம் முடியாது. தன்னார்வப்பட்டேனா, ஆர்வத்தை மட்டும் நீ கொண்டாடினேனா, ஆர்வத்தோடு மட்டும் நீ இருந்தியானா எதை அடையலாம்? எந்த மாதிரியானதான் நீ ஆர்வப்படு. இறைவா நான் கொண்டாட்டமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்ந்துனே போயேன், நீ இந்த சமூகத்துக்கு பெரிய சேவகன் ஆகிட்டு இருப்ப. நீ மட்டும் நீ சந்தோஷமாக வாழ்ந்தேனா உன்னை சுற்றி இருக்கவங்களாம் கட்டாயமாக நீ நல்லா தான் வச்சுப்ப. நீ நல்லா ஜாலியாக சந்தோஷமாக பாட்டு பண்ணுற உள்ள சோகமாக உட்காந்துக்கிற அவன் பொண்ணு வீட்டுக்கு போன என்ன பண்ணுவேன்? வெரி குட் கேர்ள், அப்படி தான் நீ சோகமாக தான் உட்காந்துக்கணும் சொல்லு. அப்படி சொன்னேன், அப்படியே சொன்னேன். அவன் டென்ஷன் ஆகிடுவான். என்ன நான் பண்ணி சோகம் பண்ணணும், நீ சந்தோஷமா நான் ஏன் சோகம் பண்ணணும்? அவளை என்ன பண்ணுவான்? உன்னை சுற்றி நீ ஒரு சந்தோஷமான மனுஷன். நான் வந்து நீ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடணும். நீங்களாம் அப்படியே உங்களாம் உட்காந்துக்க முடியாது. நான் வந்தேன்னா என்ன தான் ஆயிடணும்? நீ ஏன் ஒரு உற்சாகமான ஒரு பறவை வந்தா என்ன ஆயிடுவேன்? நீ ஏன் அது மனசுல இருந்து என்ன வருது? அப்படி அது அப்படி மெது நீ என்ன ஆயிடுவ? அதனால தான் இருந்தாலும் தெரியுது 3 நாளைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க. இங்கேருந்து வந்து போனா 3 நாளைக்கு நல்லதான் போகுது. அதுக்கப்புறம் தான் கஷ்டம். ஏன் அப்போ அந்த மாதிரி ஒரு ஊக்கம் வந்து சாப்பிட்டுக்கிறாரு ஒருத்தர். எப்படி இருப்பாரு அவரு? ஆர்வத்தை நீ கொண்டாடி, ஆர்வத்தை உள்வாங்கிட்ட, ஆர்வத்தோடு நீ இருக்கிறேன்னா உனக்கு தோல்வியே இல்லைன்ற. நான் நஷ்டம்னு ஒன்று உனக்கு கிடையவே கிடையாது. ஆர்வம் வந்தால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஆர்வம் வந்தால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் புரிஞ்சுனா எப்படி தான் இருக்கலாம்? அல்டிமேட் கோல் என்ன? மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பெரியவனா இருக்கிறேன், நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அதுக்கு வந்துக்கிறியா? சந்தோஷமா இருக்குது வந்துக்கிறியா? நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா யாருன்னா உன்னை எதனா பார்த்து சொன்ன கூட சிரிப்பேன். ஏய் இவன் ரொம்ப குள்ளமாக கட்டேங்கிறான் அப்படியாங்க? ஏங்க நீ ஏற்கனவே ஒரு மாதிரியான ஆளு, முயற்சி பண்ணுகிற. மார்க் பெயிலா போயிட்டா கூட மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ ஆர்வப்பட்டேன்னா ஆர்வப்படுற இலக்கு எங்க வச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா கோட்டையிலேயே ஆஃபேலி இதெல்லாம் மேட்ரு கிடையாது. என்ன பிரச்சனை? டீச்சருக்கு மார்க் 40 மார்க் போதும், 40 தான் பாஸ், அது மட்டுமே எடுத்துட்டு இருப்பான். கட்சி பார்த்தா அவன் டாக்டர் ஆகிட்டு இருப்பான். பார்த்துக்கிறீங்களா? 100க்கு 100 வாங்கினவங்களாம் இலக்கு அடைஞ்சவனா இருக்க மாட்டான். நீங்க போய் பாருங்க. ஏன்னா அவன் முயற்சியெல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? எனர்ஜியெல்லாம் லாஸ் பண்ணிட்டான். நைட்டு பகலமா படிச்சுன்னு இருந்தான். அவன் அவமானப்படுத்தப்பட்டான். வரான் அந்த 100 மார்க்குரிய மரியாதை அவனுக்கு இல்லாமல் போயிடுது. அவன் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை. கொண்டாட்டமான உள்ள மனிதன் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறதில்லை. என்ன பண்ணுவான்? நீ யாரா எதுக்கு மார்க் போறது? நீ போட்டா போடு, போட கட்டி போ. நான் என்ன தான் ஆவேன்? நான் ஆக வேண்டியதே ஆவேன். அப்போ மார்க்கு வாங்குவான். எங்க வாங்கணுமோ அங்க. அவன் விஷயம் என்ன இல்லை, அவன் கொண்டாட்டத்தை எப்பவுமே என்ன பண்றது இல்லை, இருக்கிறது இல்லை. தன்னார்வ பாடுற புள்ள பாடினது போதே புரிஞ்சுக்குது. அது வந்து படி நான் சொன்னேன். நீ எப்போ படின்னு சொல்றியோ அப்போ அந்த புள்ள சரி கிடையாதுன்னு அர்த்தம். நீ நினச்சிருந்துக்காத படின்னு சொல்கிற பிள்ளைங்களாம் விசேஷம் கிடையாது. அதுவாக படிக்கணும். ஆர்வப்பட்டு படிக்கிற பிள்ளை நீ என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறான். அப்படிலாம் கிடையாது. நீ வேணா செய்யலாம். நீ அவன் முன்னாடி நீ ஆர்வப்பட்டு படிக்கலாம். அப்போ அவனும் கூட படிப்பான். நீ அப்போ அந்த ஆர்வத்தை தூண்டுறது தான் பெரிய கஷ்டம். நிறைய பேருக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறான். அப்படி சோகமான முகத்தோட, அப்படி சிரிசான கண்கள்ல. ஏன் வெளியே போய் அப்படி ஆயிட்டான் அவன். முயற்சி பண்ணோம் எங்கடா முயற்சி பண்ண நடங்க இல்லை? ஒன்று மழை பெய்ஞ்ச முயற்சி பண்ற மழை பெய்யுமா? முயற்சி பண்ற வியாபாரம் ஆயிடுமா? பட்டாசு வாங்கணும் விற்கணும்னு முயற்சி பண்ற வியாபாரம் ஆகுதா? ஆர்வப்பட்டாருன்னா பட்டாசு வித்து பார்த்துடலாம், என்ன தான் நடக்குது, சரி நம்ம சந்தோஷமா விற்கும் போதே அவர் வாங்கும் போதே எப்படி வாங்குவாரு? மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு வெற்றியை தரும். கொண்டாட்டமான மனிதன், ஆர்வம் உள்ள மனிதனாக இருக்கிறான். அவன் வெற்றியை மட்டும்தான் சந்திக்க முடியும். தோல்வி அவனால என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு தோல்வின்னு ஒன்று இல்லவே இல்லையா? தன்னார்வ பொருளுக்கு தோல்வி வரும் வராது, கத்துப்பான். அவன் என்ன பண்றது இல்லை, தோல்வி அடையது இல்லை. இந்த வேலை இந்த ஊருக்கு லாய்க்கு கிடையாது. இந்த மனுஷனுக்கு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இவனுக்கு வேஸ்ட். யார் வேஸ்ட்? 100 பேர் முன்னாடி உட்காந்துக்கிற 100 பேர் வேஸ்டியா? வேற ஊருக்கு போயினே இருக்க வேண்டியதுதான். டாட்டா யோ பாடல் ஒரு கோடி செஞ்சுன்னு கேட்டவருக்கு என்ன இல்லை. நான் இதில் என்ன பண்ணுறது, நான் என்ன செய்யுது? நான் அப்படியே சொல்லுவேன், நான் பேசி வைக்கிறியா 200 வருஷம் பின்னாடி வருவான், அவன் ஃபர்ஸ்ட் போட்டான்.
இருந்தாலும் உட்கார வச்சு முயற்சி தப்புன்னுங்கிறான்னு. நீங்களாம் முயற்சி இல்லை, ஆர்வமாக இருந்தால் தான் உட்காந்துக்க முடியும். முயற்சி பண்ணின்னு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போராடுனுக்கிறீங்க. ஆர்வம் இருந்தால் இருந்தாலும் பேச்சு கேட்கணும்னு முயற்சி பண்ணுகிறீங்க. எப்படி இருப்பீங்க? ஆர்வமாக இருக்கீங்க. எப்போ பேசினாலும் வித்தியாசமாக தான் இருந்தாலும் பேசினா எப்படி இருப்பீங்க? சிரிச்சுன்னு இருப்பீங்க. இல்லைன்னா புதுசாக வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், கொஞ்சம் கூர்ந்து தான் கவனிச்சாகணும். ஏன் அவங்க இலகுவாக இருக்கிறதுக்கு இன்னும் தெரிஞ்சிக்கல, தளர்வாக இருக்கிறதுக்கு தெரியல. தளர்வாக ஆகும்போது எப்படி ஆகிடும்னா ஈஸியாக உள்ள வாங்கிப்பேன், மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உனக்குன்னா ஆகிடும், சொத்தாக மாறிடும். முயற்சியை விட இது பட்டிமன்றம் இல்லை. முயற்சி ஆர்வப்பட்டான்னா ஆகிடும், துணை வினையாக நிற்கும். அதனால் நீ என்ன பண்ணாத, முயற்சி மூலதனமாக்காத, ஆர்வத்தை மட்டும்தான் மூலதனம். ஆர்வப்படாமல் இருக்கிறன்னா காரணம் என்னன்னு பார்த்துக்கோ. ஆர்வப்பட்டேன்னா எல்லா செயலுமே எளிதாக செய்யலாம், கொண்டாட்டமாக வாழணும். நீ ஒரு விசேஷம், உன்னை கொண்டாடலைன்னா கடவுள் திட்டுவார், நீ நரகத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். சும்மா அப்படி கொண்டாடி மகிழ்ச்சியாக இருந்தானே எங்கேங்கிற சொர்க்கம் இருப்பது உண்மை என்றார். உண்மையா பொய்யா? அது எங்கே நிற்கணும்? கூடவே இருக்குது. எவனா போய் எங்கன்னா போய் கதை இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குதுன்னு அவன் சொல்லுங்கிறான். அவனை அங்கே சேர்க்க மாட்டேங்கிறான். எல்லாம் யாரும் கேட் பஸ்ஸில் வச்சுருந்த தம்பி, எவனா கேட் பஸ் வச்சுக்கிறேன், இந்த புக்கெல்லாம் கேட் பஸ் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி கேட் பஸ் வச்சுக்கிறேன். உரிமை பேட்ரேட் எவனா கொடுத்தான் அவனுக்கு? என்ன சொல்றது? எந்த மதவாதி என்ன சொன்னா என்ன பண்ணேன்? டென்ஷன் ஆகிடு. யாருனாக்கா நம்ம ஆல்ரெடி சொர்க்கத்துக்கு நீ என்ன எனக்கு தரது தட்டிவிட்டு கொண்டாடு, ஆர்வப்படு, மகிழ்ச்சியாரு. முயற்சி என்ற பேரில் அவமானப்பட்டாரு.